வினித் தேஜா மற்றும் ஸ்ரீ ஸ்வேதா மெயின் லீடா நடிச்சிருக்கிற அந்த 7 நாட்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைட்டில் 44 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கு. இதனாலேயே அதுல நடிச்ச கே பாக்யராஜ உள்ள இழுத்திருக்காங்க. ஆனா அந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது 7 நாள்ல இறக்க போற தன் காதலியை காப்பாத்துறதுக்கு போராடுற காதலனோட கதை. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல ரிசர்ச் ஸ்டூடெண்டா இருக்கிற ஹீரோ சூரிய கிரகணத்தை ஒரு சபிக்கப்பட்ட டெலஸ்கோப்னால பார்த்ததால ஒரு ஸ்பெஷல் பவர் அவருக்கு கிடைக்குது. அது ஒருத்தரோட கண்ணை பார்த்தாலே அவங்க எப்ப இறந்து போவாங்கன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சமயம் தன் காதலியோட கண்களை பார்க்க 7 நாளுக்குள்ள தன் காதலி இறந்துடுவான்னு தெரிஞ்ச உடனே அதுல இருந்து அவளை காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. அவரோட முயற்சியில ஜெயிச்சாரா இல்லையா என்பதுதான் இதோட மீதி கதை. படம் நல்லா சுவாரஸ்யமா தான் தொடங்குது. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஒரு லைட்டர் வெயினோட டச் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல ஃபேண்டசி, ரொமான்ஸ், சஸ்பென்ஸ்னு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கலவை ஆரம்பிச்சு போக போக அதை சஸ்டெயின் பண்ண முடியாம தடமாறி போயிடுது. நல்ல விஷுவல்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் இருந்தும் கதையை கொண்டு போன விதத்துல இது ஒரு மாடரேட் வாட்சா தான் அமையுது.